வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்ஃபினிக்ஸ்னுடைய புதிய மொபைல் ஃபோன் ஜீரோ சீரீஸ்ல இருந்து 2 மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இப்போ இருக்கிறது இன்ஃபினிக்ஸ்னுடைய Zero 20 ஜீரோ அல்ட்ராக்கான ரிவ்யூ விரைவில் வந்துகிட்டே இருக்கு. அதையும் மறக்காம நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. முதல்ல இந்த இன்ஃபினிக்ஸ் Zero 20 மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கோடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னுடைய பல ஹைலைட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு ஹீலியோ G99 ப்ராசஸரில் ரன் ஆகிட்டு இருக்கு. ட்ரிபிள் கேமரா 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா இருக்கு. இதில் வந்து 45 வாட் சூப்பர் சார்ஜிங்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. பட் இதெல்லாம் விட இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 60 மெகா பிக்சல் கேமரா. அதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸனுடைய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா TUV ரெயின்லேண்டுடைய 2 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ப்ளூ லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கண்ணுக்கு எந்த பாதிப்பு உண்டாக்காதுன்னு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மெக்கானிசம் இந்த பேட்டரியை வந்து ஒன்றும் பண்ணாது, மொபைல் ஃபோன் சேஃபான ஒரு சார்ஜிங் ஸ்பீடில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸனுடைய பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்குது. கிளீனான ஒரு ஒயிட் டிசைனில் மினிமல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் திறந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். அதை எடுத்து வச்சு பார்த்தோம்னா 45 வாட் சார்ஜர், அதுக்கப்புறமா ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது, ஒரு சில டாக்குமெண்டேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் பார்க்குறது கிடையாது. இதில் நீங்கள் வாரண்டி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வாரண்டியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர்ஸ், இமெயில் ஐடி எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிரீன் ஃபேண்டசி, கிளிட்டர் கோல்டு, அப்புறம் ஸ்பேஸ் கிரே. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிளிட்டர் கோல்டு கலர். பட் ஆனால் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிரே இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஒரு அழகான கலராக தான் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் Zero 20னுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 196 கிராம்ஸ். இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8 mm கம்மியான திக்னஸ் தான், 7.96 mm. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்கு. அது பக்கத்தில் மைக், அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக். இந்த சைடில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. டூயல் DTS சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ்க்கான கிரில் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங்கான ஒரு ஹோலும் இருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் பவர் பட்டன் இருக்கு. இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ட்ரிபிள் கார்ட் ட்ரே, ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் SD கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன், 4G VoLTE எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டபிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. பல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஃபேஸ் அன்லாக் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. மொபைலினுடைய டிசைன், இந்த சைட்ஸ் இருக்க மெட்டல் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது மெட்டல் ஃப்ரேம் கிடையாது. மெட்டல் மாதிரி தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் பண்ண ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். இது பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குது. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பிளாஸ்டிக் தான். ஆனால் ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோனுடைய ஒரு ஃபினிஷிங், உங்களுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து மேட் ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் எல்லாம் ஒட்டாது. பட் உங்களுடைய கை கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஏதாவது சாப்பிட்டுட்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஆயில் வந்து அதிகமாக இந்த இடத்துல ஒட்டிக்குது. அது ஒன்று நோட் பண்ணேன். மற்றபடி இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோனுடைய ஒரு லுக்கு மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்குது மொபைல் ஃபோனோட டிசைன், எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலி. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் ஆல்ரெடி அவங்க ஒட்டி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாச் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனுடைய நாச் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒரு பொட்டு நாச்சு கிடையாது, சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு நாச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சல் மிகப்பெரிய சென்சர் இருக்கக்கூடிய ஒரு கேமரா. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறப்போ அதை வந்து ஒரு பொட்டு நாச்சு சைடில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பொட்டு நாச்சுடைய ஓட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் அதை மினிமைஸ் பண்ணுறதுக்காக சொட்டு நாச்சு மாதிரி மேலே கொஞ்சம் தூக்கி வச்சிருக்காங்க. அடுத்தாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே. ஒரு 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஃபாஸ்டான ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் நல்லா இருக்கு. வெளிச்சத்துலையும் யூஸ் பண்ணலாம், இன்டோர் கண்டிஷன்லையும் யூஸ் பண்ணலாம். எழுத்துக்கள், படங்கள் எல்லாமே கிளியராக கிறிஸ்பாக இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா இருக்கு. படம் பார்க்கறதுக்கும் சரி, கேமிங் விளையாடுறதுக்கும் சரி, இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேயா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கேமராக்கு வருவோம். பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பயும் நமக்கு இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதுக்கு பக்கத்தில் 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் ஒரு AI சென்சர். எந்த ப்ரோஜனமும் இல்லாமல் ஒரு AI சென்சர் எப்பயுமே கொடுத்து விட்டுறாங்க. பட் அதுக்காக ஒரு பெரிய ஒரு ஹோல்லாம் போடாமல் சின்ன ஒரு ஹோல்குள்ளே போட்டு ஜோலியை முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல.
ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேமரா நாச் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 மெகா பிக்சல் கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. ஆனால் இரண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 2K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் வந்து 1080p வீடியோஸ் 30 fps மட்டுமே 2 கேமரா ஃப்ரண்ட்டுக்கும் சரி ரியருக்கும் சரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோன் வச்சு எடுத்துக்கூடிய ஒரு சில சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் நம்ம பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா கேமரா வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸ்லேயே இந்த கேமரா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பெட்டரான மொபைல் ஃபோன் கேமரான்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லைட் கண்டிஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, லைட் கண்டிஷன் நல்லா இருந்தாலும் சரி, இமேஜோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைனாக இருக்குது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு இமேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சமான இடத்துலயும் சரி, இந்த கடைசி படியில் இருக்கக்கூடிய இருட்டான இடத்துலயும் சரி, எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிளியரா தெரியுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. ஆனா ஏஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் தடுமாறுது. வைட் ஆங்கிள் போட்டோஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. 2x 10x ஜூம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் ஜூம் தான். ஜூமுடைய பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்கு. பட் ஓவராலா ஒரு கேமரா மொபைல் போன் கேமரா வச்சு பாக்குறப்போ இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. வீடியோ ஃபுட்டேஜ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட பொருந்திய ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு நீங்கள் நல்ல வீடியோ நீங்கள் எடுக்கலாம். ஒரு சாம்பிள் பாருங்க. அதுக்கு அவ்வளோ பெரிய சொட்டு நாச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஓஏஎஸும் இருக்குது, இஏஎஸும் இருக்குது. இப்போ வந்து இஏஎஸை டிசேபிள் பண்ணிட்டு வெறும்ன ஹார்ட்வேர் மெக்கானிசம் மூலமாக ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து இஏஎஸ்ஐ எனேபிள் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இரண்டையும் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா விளாகிங்காகவே ஸ்பெஷலாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ விளாகர்ஸுக்கு முக்கியமான விஷயம் ஆடியோ குவாலிட்டி, அதை விட முக்கியமான விஷயம் வீடியோ குவாலிட்டி. இரண்டுமே இந்த மொபைல் ஃபோனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹார்ஷ் லைட்டிங் கண்டிஷன்ஸ், ஸோ பல விதமான லைட்டிங் கண்டிஷன்ஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு வீடியோக்கு மட்டும் கிடையாது, லோ லைட்லேயுமே உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு கை நடுக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளீனான செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செல்ஃபிஸுடைய ஓவரால் குவாலிட்டியுமே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி நல்லா இருக்கு. ஸ்கின் டோன்ஸ்ல இருந்து இந்த ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் கம்பெனி வந்து எப்பவுமே ஒரு ப்ராமிசிங் கம்பெனி நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த வருஷத்தை கடைசியில் அவங்க லான்ச் பண்ணி மொபைல் ஃபோனில் தெளிவாக தெரியுது. இந்த ரியர் கேமரா வச்சு ஒரு சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணலாம். அதில் வந்து ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கை ரீமேப்பிங் அப்படிங்கிறாங்க. ஸோ லைவாகவே உங்களுடைய ஸ்கையோடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மாற்றி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீச்சர் இதில் இருக்குது. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், சில பேருக்கு அது பிடிக்கும். என்ன ஒரு விஷயம், இவங்க வந்து அந்த 2 மெகா பிக்சல் ஏஐ சென்சருக்கு பதிலாக 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் நம்ம அல்லக்கே தான் சொல்லுவோம். பட் அந்த ஏஐ சென்சரை விட அந்த மேக்ரோ சென்சர் பெட்டரான ஒரு கேமராவை இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மொபைல் ரன் ஆகிட்டு இருக்கிற ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்னுடைய ஹீலியோ G99 ப்ராசர் 6nm டெக்னாலஜியில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு ப்ராசர். இதோட சேர்த்து 8GB ரேம் பிளஸ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான். L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் இதில் இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. NFC இருக்கு, GPS சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. இந்த மொபைலில் கேமிங் விளையாடுறப்போ உங்களுக்கு மீடியம் கிராஃபிக்ஸில் போட்டு நீங்கள் விளையாண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை அண்ட் கேமை கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்மூத்தாக நீங்கள் விளையாடலாம். ரொம்ப நேரம் விளையாண்டா கூட மொபைலில் ஹீட்டிங் பிரச்சனை அவ்வளோவா கிடையாது. த்ராட்டிலிங் லைட்டாக இருக்குது, பட் ஹீட்டிங் பிரச்சனை அவ்வளோவா உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் வேப்பர் சேம்பர்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிலாம் பண்ணியிருக்காங்களாம். கேமிங் மட்டும் கிடையாது, டே டு டே யூசேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுடைய யூசேஜ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாமல் ஒரு 10-15 மேலே அப்ளிகேஷன்லாம் போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஃபோனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். Infinix Zero 20 ரன் ஆகிட்டு இருக்கிற OS பார்த்தீங்கன்னா XOS அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்கின். இது வந்து Android 12 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின். ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு, சில ப்ளோட்வேர் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், சிலது அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. பட் பரவாயில்ல, மொபைல் ஃபோனுடைய யூசேஜ் இந்த ப்ரைஸுக்கு நம்ம பார்க்குறப்போ நல்லாவே இருக்கு. நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்களும் கூட. இந்த அம்சங்கள்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஷேட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்கு. செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்தாலுமே ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள மல்டிபிள் விண்டோக்கான சப்போர்ட், மெமரி பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு 5GB வரைக்கும் அடிஷ்னல் ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான், பட் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பேனல் இருக்கு. ஸ்மார்ட் பேனல் அப்படிங்கிறது ஷார்ட் கட்ஸ், நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுடைய ஷார்ட் கட்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு சோஷியல் டர்போ இருக்கு. வாட்ஸ்அப் யூஸ் பண்றப்போ வாய்ஸ் சேஞ்சர், பீக் மோட், வாய்ஸ் ரெக்கார்டர், வீடியோ பியூட்டி, ஸ்டிக்கர் மேக்கர், இந்த மாதிரி அம்சங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
கேமிங் மோட் இருக்கு, அப்புறம் எக்ஸ்க்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் கோனுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வீடியோ அசிஸ்டன்ட் இருக்கு, கிட்ஸ் மோட் இருக்கு, எக்கச்சக்கமான ஜெஸ்டருக்கான சப்போர்ட் இருக்கு. பட் இவ்வளவு அம்சங்கள் இருந்தாலுமே இது எல்லாமே எங்க இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. மொபைல் போனுடைய யூசேஜ்மே ஃபாஸ்டாகவும் உங்களுக்கு ரிலையபிளாகவும் இருக்கு. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள இருக்கு. இந்த சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 12 minutes ஆகுது. நம்மளுடைய டெஸ்ட்ல ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு 1 டேக்கு மேலே தாக்கு பிடிக்கும். 1 டே எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30% எனக்கு கிடைச்சது. இந்த 45 வாட்ஸ் சார்ஜருடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு 75% சார்ஜ் வந்து 30 minutesக்குள்ளே கிடைச்சிருது. ஸோ Infinix Zero 20 இந்த மொபைல் ஃபோன் 17,999 இந்த விலைக்கு வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மக்களுடைய மைண்டில் வந்து இவ்வளோ விலை போட்டு இன்ஃபினிக்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். பட் என்னைய கேட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மொபைல் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் கேப்பபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வருஷம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. அடிஷ்னலாக இவங்க வந்து இந்த Android 12 ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து 1 மேஜர் அப்டேட்டும் 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு ப்ராமிசிங்கான ஒரு மொபைல் ஃபோன், நல்ல ஒரு மொபைல் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் கம்பெனிலிருந்து இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.